சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தாவேக்காவிற்கு புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருந்தது தேர்தல் ஆணையம். இந்த நிலையில் புதுச்சேரியிலும் தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தாவேக்காவிற்கு புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருந்தது தேர்தல் ஆணையம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் விஜயின் தாவேக்காவிற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது தேர்தல் ஆணையம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தாவேக்காவிற்கு புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். மேலும் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருந்தது. அவர்கள் பிரதானப்படுத்தி விசில் சின்னத்தை தான் கோரி கேட்டிருந்தார்கள். அதையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது புதுச்சேரியிலும் விசில் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கொடுத்த அட்டவணையின்படி புதுச்சேரியிலுமே விசில் சின்னத்தை தான் பிரதானப்படுத்தி கேட்டிருந்தார்கள். தமிழகத்தில் எப்படி தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு தங்களுடைய வேட்பாளர்களுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்களோ அதே போன்றுதான் புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். அதே போன்று அந்த பட்டியலில் கொடுக்கப்பட்ட பட்டியலில் வெற்றி கோப்பை, கால்பந்து உள்ளிட்ட சின்னங்கள் இருந்தாலும் விசில் சின்னத்தை தான் அவர்கள் பிரதானப்படுத்தி கேட்டிருந்தார்கள். அதையே தேர்தல் ஆணையம் தற்பொழுது புதுச்சேரிக்கும் ஒதுக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் சார்பில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொது சின்னமாக இந்த விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலும் களம் காண்போம் என்று விஜய் புதுச்சேரியில் நடைபெற்ற மாநாட்டிலும் தெரிவித்திருந்தார். அங்கு இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒருவேளை கூட்டணி அமர்ந்தால் கூட்டணிக்கு ஏற்றவாறு வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். இல்லை தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடப் போகிறது என்றால் தமிழக வெற்றி கழகம் தனித்து 30 தொகுதிகளிலும் போட்டியிட்டாலும் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு பொது சின்னமாக ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கோரி கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்த மனுவை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருந்தார்கள். அதில் விசில் சின்னத்தை பிரதானப்படுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே தமிழகத்தில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது புதுச்சேரியிலும் விசில் சின்னம் பொது சின்னமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.